திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? தங்க தாலி வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகும் போது அவளுக்கு அந்த நிறைய தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தங்கம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. அந்த பணம் எங்க இருக்கு? இவங்க வீட்டுல இருக்கு. பாதுகாப்பு தமிழகத்துல யாருக்கு இருக்கு? அவங்க பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கு. தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கு? அவங்க பெண்கள் தெருவுக்கு வர்றதில்ல. பாரத் மாதா கி. பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும். இதான் ஜோஷ். இந்த ஜோஷ் வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் குறையக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியோட பெண்கள் சேர்ந்து தமிழகத்துல ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படணும். பண்ணுவீங்களா? இந்த கூட்டம் இன்னைக்கு ஏன் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு மன்னிக்கணும். மேடையில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அதே சமயத்துல மன்னிக்கணும் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கு. ஆனா இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. அதை விட முக்கியமானது இந்த ஆர்ப்பாட்டம். இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம பெண்களுக்காக. ஏன்னா திமுக இருந்து எல்லாரும் நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு. திமுக இருக்கிற வரைக்கும் தமிழகத்துல எந்த குழந்தைக்கும் எந்த பெண்ணுக்கும் எந்த முதியோர்களுக்கும் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. நம்ம வீட்டுல இருந்து நம்ம பெண்கள் வெளியில போனால திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டு பெண்களுக்காக எல்லா வசதிகள் பண்ணி கொடுத்து பெண்கள் முன்னேறணும். பெண்கள் முன்னேறினாதான் இந்த நாடு முன்னேறணும் சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு திட்டம் அதிமுக கொண்டு வந்து ஒரு திட்டமாவது நீங்க வச்சிருக்கீங்களா? எல்லாமே அவங்களுக்கு வசதியான என்ன இருக்கோ அதை மட்டும் தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதியா இருக்கு. நமக்கு பாதுகாப்பு வேணும்னு நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தாதான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளால கொண்டு வர முடியும்.